ஹாய் கைஸ், இந்த செஷன்ல வந்து நம்ம லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் பார்க்க போறோம். லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ்ல ரெண்டு ஆபரேட்டர்ஸ் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். லாஸ்ட் செஷன்ல வந்து ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் பார்த்தோம். ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இன்னைக்கு ஏஓடி செஷன்ல கேட்கலாம். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இன்னைக்கு செஷன்ல நம்ம லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் பார்க்க போறோம். லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ்ல என்னென்ன ஆபரேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா அண்ட் ஆர், இந்த ரெண்டு ஆபரேட்டர்ஸ் தான் இருக்கு. ஓகே, இந்த ரெண்டு ஆபரேட்டர்ஸ் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், இதோட டிஃபரன்ஸ் என்ன, ஒன்னொன்னோட பர்பஸ் என்ன அப்படிங்கறத ஒரு சிம்பிள் குறி எழுதுறது மூலமா நம்ம பார்த்துக்கலாம். சரி, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ ஏங்கிற லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகிற எம்ப்ளாயிஸோட ரெக்கார்ட் எல்லாம் ரிட்ரைவ் பண்ணணும். அதுக்கு எப்படி குறி எழுதலாம்? செலக்ட் ஆல் தி காலம்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் எனக்கு ஏங்கிற லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகிற எம்ப்ளாயிஸோட டீடைல்ஸ் எல்லாம் வேணும். ஸோ வேர் ஃபர்ஸ்ட் நேம் லைக் ஏ பர்சன்டேஜ், இட் should be in capital A because நம்ம ரெக்கார்டோட ஃபர்ஸ்ட் நேம்ல இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர் தான் இருக்கு. அதனால இப்படி கொடுத்தா தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும், ரிசல்ட் வரும். சரி, ஓகே. நமக்கு இப்போ ஒரு 10 ரோஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்துருக்கு. இதுல இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஏங்கிற லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் நேம் உடைய ஒண்ணு. சரி. இப்போ நம்ம இது வந்து எத்தனை கண்டிஷன் பாஸ் பண்ணிருக்கோம்? ஒரு கண்டிஷன் தான் பாஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஏவா இருக்கணும், ஒரு கண்டிஷன் பாஸ் பண்ணிருக்கோம். இப்போ நமக்கு இன்னொரு கண்டிஷனும் பாஸ் பண்ணணும். என்னன்னா, இந்த ஏங்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுறவங்கல எவ்வளவு பேர் வந்து 5000க்கு அதிகமா சேலரி வாங்குறாங்க அப்படிங்கறதே நான் ஃபில்டர் பண்ணணும். ஸோ ஆப்வியஸ்லி என்ன, இந்த 6200 எம்ப்ளாய் சேலரி வாங்குற இந்த ஃபர்ஸ்ட் ரோ நமக்கு டிஸ்பிளே ஆகும். செகண்ட் ரோ டிஸ்பிளே ஆகாது. என்ன காரணம்னா, இவர் 5000ஓட கம்மியான சேலரி வாங்குறாரு. ஸோ நம்மளோட நீட் என்னன்னா, இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ணணும். அந்த கண்டிஷன்ல என்ன சொல்ல போறோம், 5000 விட அதிகமான சேலரி வாங்குறவங்களா இருக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்ப ரெண்டு கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த ரெண்டாவது கண்டிஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி கொடுக்கணும். அண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி கொடுக்கறது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, சேலரி கிரேட்டர் தென் 5000 அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணா நம்ம ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்கோம்ல, இது ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும். ரெண்டு கண்டிஷனுமே எந்த இந்த ரோவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் ரிட்ரைவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ரோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அண்ட் அவரோட சேலரி வந்து 6200. ஸோ இந்த செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. கரெக்டா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோவை நமக்கு அவுட்புட்டா கொடுக்கும். இப்போ செகண்ட் ரோ பார்த்தோம் அப்படின்னா இது 7 ஸ்டார்ட் ஆகுது, பட் சேலரி வந்து 4100. அப்படிங்கிறப்ப இந்த செகண்ட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா என்ன பண்ணும், இந்த செகண்ட் ரோவை டிஸ்பிளே பண்ணாது, ஃபில்டர் பண்ணிடும், ரிமூவ் பண்ணிடும், ஒரே ரிசல்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடும். சரி, ஓகே. இந்த மாதிரி தான் இந்த அண்ட் ஆபரேட்டர் ஒர்க் ஆகும். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ணா பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு, எல்லாமே 7 தான் ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் தென் செகண்ட் கண்டிஷன் பாருங்க, இதுல இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாருமே 5000க்கு எபோவ் சேலரி வாங்குறவங்களா தான் இருக்காங்க. சோ இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அண்டு அல்லது ஆர், இந்த ரெண்டு கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்ப அண்டு யூஸ் பண்றது மூலமா என்ன பண்ணுது அப்படின்னா, அண்டு வந்து இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருக்க ரெக்கார்ட்ஸை மட்டும்தான் நமக்கு ரிட்ரைவ் பண்ணுது. கரெக்டா? இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ. ஓகே, பர்ஃபெக்ட். சரி, ஓகே. இப்ப ஆர் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்ப்போம். இந்த இடத்துல அண்டுக்கு பதிலா நம்ம ஆர் கொடுக்குறோம். ஆர் கொடுத்தா அது எந்த மாதிரி ஒர்க் பண்ணும்னா, இந்த ரெண்டு கண்டிஷன்ல எந்த கண்டிஷன், ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாவே போதும். ரெண்டுல ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தாவே அந்த ட்ரூவான கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நமக்கு ரிட்ரைவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு ஏங்கிற ஃபர்ஸ்ட் நேம்ல ஸ்டார்ட் ஆகுற எம்ப்ளாயிஸோட ரெக்கார்ட்ஸ் வரும். அவங்க 5000 ரூபாய்க்கு மேல சேலரி வாங்காதவங்களா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது வந்து ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா, அவங்கள 5000 ரூபாய்க்கு மேல சேலரி வாங்குறவங்களா இருப்பாங்க. பட் ஆனா அவங்க வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஏங்கிற லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகாது.
புரியுதா? வைஸ் வர்சா 2 கண்டிஷன்ல ஏதாவது ஒண்ணு சாட்டிஸ்ஃபை ஆனாவே போதும். அவங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இப்ப எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு இப்ப ஸ்டீவனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏல ஆரம்பிக்குதா? ஆரம்பிக்கல. சோ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. பட் செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. என்ன சேலரி வந்து 5000 எபோவா இருக்கு. கரெக்டா? கரெக்ட் கரெக்ட் இந்த ஒரு ரோ பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த 4100 ருபீஸ் சேலரி வாங்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த செகண்ட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல அவருக்கு. பட் ஆனா அவரோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். இந்த 4100 வாங்குறவரோட சேலரி நேம் பாருங்க, அலெக்சிஸ். ஓகே, இப்போ அண்ட் ஆபரேட்டர் எந்த இடத்துல யூஸ் பண்றோம், ஆர் ஆபரேட்டர் எந்த இடத்துல யூஸ் பண்ணணுங்கிற கிளாரிட்டி கிடைக்குதா உங்களுக்கு? ஓகே ப்ரோ, கிடைக்குது. கரெக்ட். சரி, அவ்வளவுதான் அண்ட் ஆர் ஆபரேட்டர். இதுல மேஜரா வேற எந்த விஷயம் கிடையாது. இந்த குறியை நோட் பண்ணிக்கோங்க. தென் அண்ட் ஆபரேட்டருக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் நான். அண்ட் ஆபரேட்டர் இஸ் what the conditions satisfied, then only it will return the results. ஆர் ஆபரேட்டர் எப்படி ஒர்க் ஆகும்? if any one of the condition கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா போதும். ஸோ இப்போ இந்த இடத்துல சொல்லுங்க, நமக்கு அண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போது நிறைய ரெக்கார்ட்ஸ் கவுண்ட் கிடைக்குமா, ஆர் ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போது நிறைய ரெக்கார்ட்ஸ் அவுட்புட்டா கிடைக்குமா? ஆர் ஆபரேட்டர். பர்ஃபெக்ட். ஆர் ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா ஆர் ஆபரேட்டர் வந்து இது ரெண்டுல எது ட்ரூவா இருந்தாலும் அது ஒரு ரிசல்ட் நமக்கு கொடுக்குது. அண்டுக்கு வந்து என்னன்னா ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிற எம்ப்ளாயிஸ் வந்து கம்மியா தான் இருப்பாங்க. ஈவன் எந்த டேபிள் எடுத்துக்கிட்டாலும் நம்ம அண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போது ரெக்கார்ட்ஸ் கம்மியா தான் கிடைக்கும். ஆர் ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போது அதிகமா கிடைக்கும். ஓகே, சரி. இந்த ரெண்டு பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். வேற எது இதுல நம்ம பார்க்க போறது கிடையாது. சரி, ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன், இது சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் இல்லாம நீங்க ஒரு எந்த ஒரு கொரியுமே எழுத மாட்டீங்க. சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் SQL. இதுல வந்து ஆக்சுவலி நமக்கு ஒரு 7 டாபிக்ஸ் இருக்கு. 7 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ டேக் நோட்ஸ். சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம்னா, அதுக்கு முன்னாடி ஒரு டைப்ஸ் எடுத்துக்கலாம். என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. Case manipulation function, character manipulation function, and then date function, number function, general function, null function, and finally type conversion function. So in total, we have 7 types of single row functions. ஓகே, ஒரு டைப்பை பத்தி நம்ம பார்ப்போம். ஒன்னொன்னுலயுமே ஒரு சில சப் டைப்ஸ் இருக்கு. சரி, ஓகே, அது எல்லாத்த பத்தியுமே நம்ம பார்ப்போம். சரி, கேஸ் மேனிபுலேஷன் ஃபங்க்ஷன்
அப்படின்னா அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ், இது டைப்னு சொல்லக்கூடாது, இதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஒரு கொரி ரைட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம கொரி ரைட் பண்ணுவோம். இது வந்து நான் பேசிக்கலி நம்மளோட நீட பொறுத்து. ஓகே, சரி. இப்போ வந்து கேஸ் மேனிபுலேஷன் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா அப்பர், லோவர் அண்ட் தென் இனிட் கேப் இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 3 ஃபங்க்ஷன் இருக்கு. கேரக்டர் மேனிபுலேஷன்ல ஐஎன்எஸ்டிஆர்னா இன்ஸ்ட்ரிங் அப்படின்னு அர்த்தம். இன்ஸ்ட்ரிங் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஐஎன்எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லக்கூடாது, இன்ஸ்ட்ரிங் தான் சொல்லணும். அதே மாதிரி சப்ஸ்ட்ரிங், லென்த், ரீப்ளேஸ், டிரான்ஸ்லேட், ரிவர்ஸ், எல்பேட், ஆர்பேட், ட்ரிம், எல்ட்ரிம், தென் ஆர்ட்ரிம். சரி, ஓகே. இது எல்லாமே சேர்ந்ததுதான் கேரக்டர் மேனிபுலேஷன் ஃபங்க்ஷன். இதுல எத்தனை ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா? இந்த 11 ஃபங்க்ஷன்ஸுமே நம்ம என்னென்னு படிப்போம். இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அவ்வளவு ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. இது எதுவுமே காம்ப்ளிகேட்டடா இருக்காது. என்ன இவ்வளவு சிலபஸ் இருக்குங்கிற மாதிரி நினைக்க வேணாம். இது எல்லாமே சின்ன சின்ன விஷயம். ஓகே. அண்ட் தென் டேட் ஃபங்க்ஷன். டேட் ஃபங்க்ஷன்ல நமக்கு ஆட் மந்த்ஸ்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஆட் மந்த்ஸ், தென் months between, and then next day, and then last week. சரி, ஓகே. இந்த 4 ஃபங்க்ஷன் வந்து டேட் ஃபங்க்ஷன்ல இருக்கு. கோயிங் ஃபார்வர்ட் in number function, round, front, mod, cell, floor, abs, then sign. Okay, இவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஜெனரல் ஃபங்க்ஷன், distinct, unique, greatest, least, decode, case, concat. Then null function ல NVL, NVL2, nullif, police. இது எல்லாமே இந்த 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. டைப் கன்வர்ஷன்ல to char, to date, to number, and to function. இந்த 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சொல்லிட்டு நீங்க எக்ஸாக்டா இதே மாதிரி நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு கேரக்டர் கேஸ் மேனிபுலேஷன் எடுத்தா இத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, கேரக்டர் மேனிபுலேஷனா இவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் உங்களால. நோட்ஸை ரெஃபர் பண்ணும்போது இதெல்லாம் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணிட்டு படிக்கிறது அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்காது. அதனால இந்த மாதிரி நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே இதுல ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கேஸ் மேனிபுலேஷன் ஃபங்க்ஷன் பார்க்குறோம். நம்ம கேஸ் மேனிபுலேஷன் ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ரோ ஃபங்க்ஷனா என்னன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, let's start with case manipulation. ஓகே, கேஸ் மேனிபுலேஷன்ல எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னோம். நம்ம அப்பர், லோவர், இனிட், கேப் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னோம். இதுல இப்ப அப்பர் ஃபங்க்ஷனை பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கு ஒரு கொரி எழுதுவோம். இந்த இடத்துல நான் கண்டிஷன்ஸ் எல்லாம் எழுத கொடுக்க போறது இல்ல. கண்டிஷன்ஸ் சிம்பிளி
I'm executing the query to retrieve all the records from employee table. Select start from employees சொல்லி எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு எல்லா ரெக்கார்ட்ஸ் எனக்கு வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன சொல்றேன், எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் பிரிண்ட் ஆகும். எக்ஸாக்டா அந்த காலம் நேம் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் காலம் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ நமக்கு 107 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. பர்ஃபெக்ட். சரி, இப்போ இது இருக்க டேட்டா வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் ஆல்பபெட்ஸ் தான் இருக்கு. இது என்னன்னு சொல்லுவோம், நம்ம வேர் கேர் அப்படின்னு சொல்லுவோம். வேர் கேர் டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஏன்னா இட் கேன் கண்டெயின் நம்பர்ஸ் அஸ் வெல் அஸ் சிம்பிள்ஸ். ஓகே, அந்த மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த நேம்ங்கிற காலம் எந்த காலம்ல எல்லாம் நம்ம நம்பர்ஸை ஸ்டோர் பண்றோமோ அதை தவிர்த்து மீதி இருக்க காலம்ல எல்லாம் நம்ம மேக்ஸிமம் வேர் கேர் தான் யூஸ் பண்ணுவோம். வேர் கேர்னா என்ன சொல்லுவோம்னா, இது இப்படிதான் ஸ்பெல் பண்ணும். வேர் கேர் 2 அப்படிங்கிறது தான் இதோட டேட்டா டைப். சரிங்களா? இந்த டேட்டா டைப் இருக்க காலம்ல இந்த காலம் ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற காலமுக்கு வேர் கேர் 2 தான் டேட்டா டைப். டேட்டா டைப்னா என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற காலம் எந்த மாதிரியான டேட்டாவை கண்டெயின் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதோட டேட்டா டைப்பை டேபிள் கிரியேட் பண்ணும்போதே முடிவு பண்ணணும். சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற காலமுக்கு வந்து வேர் கேர் 2 தான் டேட்டா டைப்பா இருக்கு. அது வந்து நம்ம எம்ப்ளாயிஸோட ஃபர்ஸ்ட் நேம்லாம் ஸ்டோர் பண்ணிருக்கோம். சரி, இது வந்து அப்பர் கேஸ்ல இருக்கா லோயர் கேஸ்ல இருக்கா இந்த நேம்ஸ்லாம்? அப்பர் கேஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் அப்பர் கேஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் அப்பர் கேஸ்ல இருக்கு, ரிமைனிங் எல்லாமே லோயர் கேஸ்ல இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இனிட் கேப்னு சொல்லுவோம். இதோட கேஸ் வந்து இனிட் கேப். இனிட் கேப்னா ஃபர்ஸ்ட் இருக்க இனிஷியல் லெட்டர் மட்டும் கேபிட்டல்ஸ், ரிமைனிங்லாம் ஸ்மால்ஸ். அதான் என்ன சொல்றோம், இனிட் கேப். இது அதோட நேமிங்கே நமக்கு தெரிஞ்சுக்கணும். இனிட் கேப்னா இனிஷியலா இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல். சரி, ஓகே. இப்போ இந்த பர்டிகுலர் நேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே எனக்கு அப்பர் கேஸுக்கு மாத்தணும். எல்லா லெட்டருமே இதுல இருக்க ஒரு லெட்டரும் அப்பர் கேஸுக்கு மாறணும். ஓகே, லைக் வைஸ் எலன் இப்படி இருக்க டேட்டா எனக்கு இப்படி பிரிண்ட் ஆகும். ஓகே, சோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் நான் என்ன ஃபங்க்ஷன்னா கேஸ் மேனிபுலேஷன் ஃபங்க்ஷன். கேஸ் மேனிபுலேஷன் ஆர் கேஸ் கன்வர்ஷன், இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லிடும். கேஸ் மேனிபுலேஷன் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், நம்ம டேட்டாவில் இருக்க கேஸை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். கேஸ்னா இனிட் கேப்ல இருக்கிறத அப்பர் கேஸுக்கு மாற்றலாம், அப்பர் கேஸ்ல இருக்கிறத வந்து லோயர் கேஸுக்கு மாற்றலாம். இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணோம். எக்ஸிக்யூட் பண்ணப்போ இந்த டேபிள்ல என்ன டேட்டாவா நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணிருக்கோமோ அது எக்ஸாக்டா அப்படியே வந்திருக்கு. ஓகே, நம்ம இந்த இடத்துல எந்த ஃபங்க்ஷனுமே யூஸ் பண்ணல, எப்படி ஸ்டோர் பண்ணிருக்கோமோ அது அப்படியே ரிட்ரைவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் அகைன் இன்னொரு காலம் நான் பிரிண்ட் பண்றேன். என்ன சொல்றேன், அப்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்தேன். ஸோ எனக்கு ரெண்டு டிஸ்பிளே ஆகுமா, ரெண்டு அவுட்புட் வரும் இந்த இடத்துல, ரெண்டு காலம் அவுட்புட் என்ன வரும். ஃபர்ஸ்ட் டேபிள்ல எப்படி ஃபர்ஸ்ட் நேம் இருக்கோ அதே மாதிரி வரும். செகண்ட் வந்து இந்த அப்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த அப்பர் ஃபங்க்ஷன் இந்த ஃபர்ஸ்ட் நேம் எல்லாத்தையும் அப்பர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு எனக்கு இங்க ரிசல்ட் வரும். இதுதான் இதோட மீனிங். இது புரிஞ்சுதுங்களா? இப்போ அப்பர் கேஸ். இப்போ நீங்க கேட்கலாம், ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற காலமே 2 டைம் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவு டைம்ஸ் வேணாலும் சொல்லலாம். இது முடிச்சுட்டு திரும்ப இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் நேம்னு கொடுத்தாலும் எனக்கு ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் நேம்னு கொடுக்குறேன், எனக்கு எப்படி ஒர்க் ஆகுது? இது ரெண்டும் ஆக்சுவலா டேபிள்ல இருக்க ரெக்கார்ட்ஸ். இது நான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எடுத்திருக்க ரெக்கார்ட். சரி, ஓகே. இந்த இடத்துல காலம் நேம் பாருங்க, ரிசல்ட்ல ஃபர்ஸ்ட் நேம்னு வருது, இங்க ஃபர்ஸ்ட் நேம் _1ன்னு வருது. பட் ஆனா இங்க கொடுத்துருக்க நான் ஃபர்ஸ்ட் நேம் தானே கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, காலம் டிஸ்பிளே பண்ணும்போது ஒரே நேம் 2 காலமுக்கு கொடுத்தோம்னா ரெண்டாவதா கொடுத்துருக்க காலமுக்கு வந்து அது இந்த மாதிரி அலியஸ் நேம் செட் பண்ண ஆரம்பிச்சிடும். _1 _2ன்னு சொல்லிட்டு. இப்ப திரும்ப நான் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, _2ன்னு சொல்லிட்டு அது வேல்யூ செட் பண்ணும், காலம் நேம் செட் பண்ணும். செட் பண்ணிருக்கீங்களா? ஓகே, இது இந்த மாதிரி தான் நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இப்போ எனக்கு இதெல்லாம் நீட் இல்லை, இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சிம்பிளி நான் டேபிள் இருக்க எக்ஸாக்ட் டேட்டாவை ஃபர்ஸ்ட் நேம்ல இருக்க டேட்டாவை ஃபெச் பண்ணிருக்கேன். அண்ட் தென் அப்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நேம் உள்ள பாஸ் பண்ணிருக்கேன். இந்த உள்ளுக்குள்ள பிராக்கெட்டுக்குள்ள பாஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இது வந்து ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அப்பர் கேஸ், அதாவது கேஸ் கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே என்னன்னா ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட் தான்.
என்ன சொல்லுவீங்க? எந்த ஃபங்க்ஷன் சொல்லுவீங்க? அப்பரா இல்ல லோவரா இல்ல இனிட் கேப்பான்னு சொல்லிட்டு இந்த 3 ஃபங்க்ஷன்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுவீங்க. என்ன யூஸ் பண்ண போறீங்களோ அது சொல்லுவீங்க. சொல்லிட்டு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட்டுக்குள்ள எந்த காலமை வந்து நீங்க கன்வெர்ட் பண்ண விரும்புறீங்க அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். புரிஞ்சுதா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற காலம்ல இருக்க டேட்டாவெல்லாம் அப்பர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எக்ஸிக்யூட் பண்றதுனால எனக்கு வந்து அப்பர் கேஸ்க்கு கன்வெர்ட் ஆகி வருது. இதுவே நான் லோயர் கேஸ்ல மாத்தணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஓகே அகைன் அடுத்த காலமா கொடுக்குறேன் அதை லோயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு ஆல் த டேட்டா வந்து லோயர் கேஸ்க்கு மாறிடுச்சா? ஈவன் ஃபர்ஸ்ட் லெட்டர் கூட எனக்கு கேபிட்டல் லெவல்ல இருந்துடும். தெரியுதுங்களா? ஆமா ப்ரோ. சரி, இப்படி ஒர்க் பண்ணி இப்ப நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிருக்கோம்ல, அப்பர் லோவர் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கோம். இது ஒரு ஒரு ரோவுக்குமே ஒர்க் ஆயிருக்கா? ஆமா ப்ரோ. ஒரு ரோவுக்குமே ஒர்க் ஆயிருக்கு. கரெக்டா? சோ இதைத்தான் நம்ம சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் சொல்லி சொல்றோம். சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? இட் வில் ப்ராசஸ் ஈச் ரோ ஆஃப் ரெக்கார்ட் இன் டேபிள். இப்போ எலங்கிற ரெக்கார்டை ப்ராசஸ் பண்ணிருக்கு, அதை அப்பருக்கு மாத்திருக்கு, அதை லோயருக்கு மாத்திருக்கு. திரும்ப சுந்தர்ங்கிற ரெக்கார்டை ப்ராசஸ் பண்ணிருக்கு, அதை அப்பருக்கு மாத்திருக்கு, இது லோயருக்கு மாத்திருக்கு. இதே மாதிரி இந்த டேபிள் இருக்க 107 ரெக்கார்ட்ஸுமே மாத்திருக்கு. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சோ சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா it will process each row of record in a table and print the output for each row. Okay, இதோட மீனிங் என்னன்னா it will process each row of record and it will print the result for each row அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னா ஒரு ஒரு ரோவையுமே இது ப்ராசஸ் பண்ணுது. இந்த ஃபர்ஸ்ட் ரோவை ப்ராசஸ் பண்ணுது, அதோட அப்பர் கேஸ் என்னன்னு ஃபைன் பண்ணிருக்கு, அதோட லோயர் கேஸ் என்னன்னு ஃபைன் பண்ணிருக்கு. ஸோ அவுட்புட்டையும் அதே ரோல தான் கொடுக்குது. ஆமா ப்ரோ. அவுட்புட்டையும் அதே ரோல தான் கொடுத்துருக்கு. ஸோ இதைத்தான் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்றோம். ஸோ சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் நாட் ஓன்லி இந்த கேஸ் மேனிபுலேஷன் ஃபங்க்ஷன், இதுல இருக்க 7 ஃபங்க்ஷனுமே 7 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுமே என்ன பண்ணும்? ஒரு ஒரு ரோவையும் ப்ராசஸ் பண்ணி அதே ரோலயே அதோட அவுட்புட்டையும் கொடுக்கும். அதனாலதான் இது எல்லாத்தையுமே வந்து சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் சொல்றோம். ஓகே. புரிஞ்சுதுங்களா? ஓகே ப்ரோ. சரி, இப்ப அப்பர் லோயர் பார்த்திருக்கோம். தென் இனிட் கேப் பார்ப்போம். இப்போ இனிட் கேப் பார்க்கலாம். இனிட் கேப் வந்து இப்ப ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்க டேட்டாவே எதுல இருக்கு? இனிட் கேப் தான் இருக்குது. இனிட் கேப்ல தான் இருக்குது. இதை திரும்ப இனிட் கேப்பா கன்வெர்ட் பண்ணாலும் பண்ணாட்டி நமக்கு இதே தான் காட்ட போகுது. கரெக்டா? ஆமா ப்ரோ. சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? டூயல் டேபிள் யூஸ் பண்ணி ஒரு கொரி எழுதுறேன். செலக்ட் வேணும். விஜய்னு ஒரு நேம் இருக்கு. விஜய் ஃப்ரம் டூயல். சரி, இப்ப நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு விஜய்னு பிரிண்ட் ஆகும். விஜய்னு பிரிண்ட் ஆயிருக்கா? இது என்ன லெட்டர்ஸ்ல இருக்கு? எல்லாமே கேபிட்டல்ஸ்ல இருக்கு, அப்பர் கேஸ்ல இருக்கு. அப்பர் கேஸ்ல இருக்கு. சோ இதை வந்து நான் இப்ப இனிட் கேப்புக்கு மாத்தணும். சோ இந்த இடத்துல நான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். இனிட் கேப் ஆஃப் விஜய் எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு இனிட் கேப்ல மாறிடுச்சா? ஆமா ப்ரோ. ஓகே. சரி, இது வந்து டூயல் டேபிள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது வந்து சும்மா செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஃபங்க்ஷன் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி. நம்ம ஒரு டிஃபால்ட் வேல்யூ, இந்த டேபிள் இந்த வேல்யூ ஏதாவது டேபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கா? இல்ல ப்ரோ. இல்ல, இந்த வேல்யூ எதுலயுமே ஸ்டோர் ஆகல. நம்ம டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ கொடுக்குறோம், அவுட்புட் பண்றோம். நம்ம ஒரு நம்மளா ஒரு வேல்யூவை கொடுத்து அந்த வேல்யூக்கு இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கறோம். சரிங்களா? ஓகே ப்ரோ. சரி சரி ஓகே. அப்பர் ஃபங்க்ஷன் இங்க யூஸ் பண்ணிருக்கோம், லோயர் ஃபங்க்ஷன் இங்க யூஸ் பண்ணிருக்கோம், யூனிட் இங்க யூஸ் பண்ணிருக்கோம். சரி ஓகே. இதை நீங்க நோட்ஸா எடுத்துக்கோங்க. இதுதான் கேஸ் மேனிபுலேஷன் ஃபங்க்ஷன். ஓகே ஓகே. கேஸ் மேனிபுலேஷன் ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணா, இட் இஸ் யூஸ்ட் டு change the case of one given string or input string. சரி ஓகே. இந்த இடத்துல ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்.
ஸ்ட்ரிங் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம கிட்ட வந்து இருக்க டேட்டா டைப்ஸ் வந்து ரெண்டு வகையா பிரிப்போம். ரெண்டே ரெண்டு வகை மட்டும் நம்ம ஸ்பெல் பண்ணுவோம். ஸ்பெல் பண்றதுன்னா நம்பர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ். இப்போ 1 2 3 4 இருக்குன்னா இது நம்பர்ஸ். ஓகே, ஆமா ப்ரோ. இதுலயே வந்து ஏபிசிடி ஏதாவது ஒரு வேல்யூ மிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னு வைங்க, இதுதான் ஸ்ட்ரிங். ஓகே ஓகே. இல்ல பியூர் நம்பர்ஸா இருந்துச்சுன்னா அதை நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அது கூட வந்து ஆல்பபேட்ஸோ இல்ல இந்த அஞ்சு ரேட் இந்த மாதிரி ஏதாவது சிம்பிள்ஸோ மிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா இதை வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். அண்ட் தென் இப்படி இருக்கு பிளைண்டா இருக்கு லெட்டர்ஸா இருக்குல்ல ஒரு வேர்டு மாதிரி இருக்கு, ஆமா இதையும் வந்து நம்ம ஸ்ட்ரிங்னு தான் சொல்லுவோம். ஸோ பேசிக்கலி வி வுட் சே நம்பர்ஸ், நம்பர்ஸ், ஸ்ட்ரிங் அண்ட் டேட்ஸ். டேட் இருக்குல்ல, ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம், இதை டேட்ஸ்னு சொல்லுவோம். இந்த மூணு வகையா தான் நம்ம இருக்கிற டேட்டாவை பிரிப்போம். ஆல்பா நியூமெரிக்கல் காம்பினேஷன் வித் சிம்பிள்ஸோட இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரிங். இந்த மாதிரி வெறும் லெட்டர்ஸ் மட்டும் இருந்தாலும் அது ஸ்ட்ரிங்னு தான் சொல்லுவோம். வெறும் நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா அதை நம்பர்ஸ்னு சொல்லுவோம். டேட் ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா அதை டேட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே ப்ரோ. புரிஞ்சுதுங்களா? சரி. It is used to change the case of a given string or input string. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம எதை இன்புட்டா பாஸ் பண்ணிருக்கோம், அப்பங்கிற ஃபங்க்ஷனுக்கு இன்புட் எதை பாஸ் பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் நேம் பாஸ் பண்ணிருக்கோம். ஸோ என்ன பண்ணுது, அது ஃபர்ஸ்ட் நேம் வந்து அப்பர் கேஸுக்கு மாத்தி நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. அதே மாதிரி இங்க லோயர்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டா எதை பாஸ் பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் நேம். அதை வந்து லோயர் கேஸுக்கு கன்வெர்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நேம்ல எந்த மாதிரியான டேட்டா இருக்கு, நம்பர் டேட்டா இருக்கா, டேட் இருக்கா, இல்ல ஸ்ட்ரிங் இருக்கா? ஸ்ட்ரிங் இருக்கு. ஏன்னா இதுல நேம்ஸ் தான் இருக்கு, ஆல்பபெட்ஸ் தான் இருக்கு. ஸோ அதான் ஸ்ட்ரிங்னு சொல்றோம். ஓகே, அதைத்தான் இங்க உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். இதை இப்ப ரெண்டு வகையும் சொல்லலாம். இட் இஸ் யூஸ்ஃபுல் டு சேஞ்ச் கேஸ் ஆஃப் அன் கிவன் ஸ்ட்ரிங் ஆர் கிவன் இன்புட். ஒரு கொடுக்குற ஸ்ட்ரிங்கையோ, இப்போ இந்த இடத்துல எதை கொடுத்துருக்கோம், நம்ம டைரக்டா காலம் நேமா கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரிங் தானே கொடுத்துருக்கோம். ஆமா ப்ரோ. இந்த இடத்துல நம்ம காலம் நேம் கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல டைரக்டாவே நம்ம ஒரு வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இந்த காலம்ல நிறைய வேல்யூஸ் இருக்கு, 107 rows ஆஃப் வேல்யூஸ் இருக்கு, இது சிங்கிள் வேல்யூ. ஓகே, இது வந்து கொடுக்குற இன்புட்டையோ அல்லது ஸ்ட்ரிங்கையோ வந்து என்ன பண்ணோம்னா கேஸை கன்வெர்ட் பண்ணி தரும். அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, கேஸ் மேனிபுலேஷன் ஃபங்க்ஷன் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல ப்ரோ. சரி, ஓகே. Let's move on to next topic. Next character manipulation function பார்க்க போறோம். கேரக்டர் மேனிபுலேஷன் ஃபங்க்ஷன்ல நமக்கு நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. எப்படி கேஸ் ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி நமக்கு 3 ஃபங்க்ஷன் இருந்துச்சோ, அதே மாதிரி கேரக்டர் மேனிபுலேஷன்ல நம்மகிட்ட இந்த மாதிரி 11 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இது ஒன்னொன்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங், ஐஎன்எஸ்டி இன்ஸ்டிங் பத்தி பார்ப்போம். ஓகே, இப்போ இன்ஸ்டிங்கிற ஃபங்க்ஷனுக்கு எத்தனை ஆர்குமெண்ட் தேவை, அது என்ன பண்ணும், அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, இப்ப அப்பருக்கு வந்து எத்தனை ஆர்குமெண்ட் தேவை நமக்கு? ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் கொடுக்கணும், அதுக்கு மேல கொடுத்தா ஒர்க் ஆகாது. இப்ப அப்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம்னு கொடுத்தா ஒர்க் ஆகாது ப்ரோ. லாஸ்ட் நேம் கொடுக்குறேன், என்ன சொல்லுது, இன்வேலிட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் சொல்லுதா, எரர் வருதா? இன்வேலிட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா அப்ப இருக்கிற ஃபங்க்ஷன்ல ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ண முடியும், ஆனா நம்ம 2 பாஸ் பண்ணிருக்கோம், அதனாலதான் இன்வேலிட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எரர் வருது. ஸோ ஆல்வேஸ் வந்து இந்த கேஸ் ஃபங்க்ஷன்ஸ்ல ஒரு இன்புட் தான் கொடுக்கணும், ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணணும். சரிங்களா?
ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி. இப்போ இன்ஸ்டிங்க பத்தி பார்ப்போம் நம்ம. ஃபர்ஸ்ட் நேம் நம்ம டிஸ்பிளே வச்சுக்கலாம். டிஸ்பிளே ஆகுது. சரி, ஓகே. இப்போ இன்ஸ்டிங்கிற ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா டு ஃபைண்ட் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் த பர்டிகுலர் லெட்டர் இன் கிவன் ஸ்ட்ரிங். அதுதான் அதோட மீனிங். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ எலன் அப்படின்னு ஒரு நேம் இருக்கு. இதுல எல் இருக்குல்ல, ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ. இதுல இருக்க இஎல்எல்இஎன் இதுல ஏதாவது ஒரு பர்டிகுலர் லெட்டரை சொல்லி இந்த ஸ்மால் இ இருக்கு, ஆமா ப்ரோ. இந்த ஸ்மால் இ சொல்லி இதோட பிளேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டோம் அப்படின்னா இந்த இன்ஸ்டிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். சரி, பிளேஸ் வேல்யூ அப்படின்னா என்னன்னு அப்படின்னா, இங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஃபோர்த்ல. இங்க இல இருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சு இ தான் ஃபர்ஸ்ட் வேல்யூ, எல் செகண்ட் வேல்யூ, அடுத்து இருக்க எல் தேர்ட் வேல்யூ, அடுத்து இருக்க இ வந்து ஃபோர்த் வேல்யூ. ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணி எனக்கு ஸ்மால் இயோட பிளேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டேன் அப்படின்னா இது என்ன சொல்ல எனக்கு 4ன்னு அவுட்புட் ரிசல்ட்டா கொடுக்கும். பிளேஸ் வேல்யூ அப்படின்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே ப்ரோ. புரியுது ப்ரோ. ஓகே, ஸோ பிளேஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்கு தான் நம்ம இன்ஸ்டிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இதுல எத்தனை ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணலாம்? இதுல இன்ஸ்டிங் சப்ஸ்டிங் ரெண்டுக்கும் ஒரு சில காமன் திங்ஸ் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே நம்ம கோயிங் ஃபார்வர்ட் நம்ம இதுல பார்ப்போம். சரி, இதுக்கு முன்னாடி யாராச்சும் இதை யூஸ் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இல்ல ப்ரோ. இன்ஸ்டிங் சப்ஸ்டிங்லாம் யூஸ் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இல்ல ப்ரோ. சரி, ஓகே. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் நேம்ல யாரோட ஃபர்ஸ்ட் நேம்லாம் எல் இருக்கு, அது எத்தனாவதா இருக்கு அப்படின்னு நான் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இங்கேயே பார்த்துக்கலாம். இப்போ நான் டேபிள கால் பண்ணாம டைரக்டா ஒரு வேல்யூ கொடுத்து அதுல உங்களுக்கு இன்ஸ்டிங் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். செலக்ட் இன்ஸ்டிங் எப்படி மென்ஷன் பண்ணும், INSTR மென்ஷன் பண்ணணும். சரி, இதுக்குள்ள எத்தனை ஆர்குமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா அப் டு 4 ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஓகே ப்ரோ. அப் டு 4, மினிமம் 2 ஆர்குமெண்ட்ஸ் வச்சு நம்ம கொடுக்கணும். ஓகே, ரெண்டு கண்டிஷன்லயும் ஒர்க் பண்ணும். மினிமம் 2, மேக்ஸிமம் 4 ஆர்குமெண்ட் வரைக்கும் கொடுக்கலாம். அந்த 4 ஆர்குமெண்ட் என்னென்ன அப்படிங்கறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை நான் உள்ள பாஸ் பண்றேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். நம்மளோட இன்புட் எப்பவுமே எத்தனாவது ஆர்குமெண்டா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்ல போறேன், இதுல எந்த லெட்டரை நான் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏவை ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்றேன். ஓகே, இதோட கொடுத்து நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். என்ன ரிசல்ட் வந்திருக்கு எனக்கு, அவுட்புட் 4ன்னு வந்திருக்கு. ஸோ ஏவோட பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கா? ஆமா ப்ரோ. ஆரம்பத்துல இருந்து கவுண்ட் பண்ணும்போது இது 4th பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4ன்னு சொல்லி இதுல எத்தனை ஏ இருக்கு, நமக்கு 2 ஏ இருக்கா? ஆமா ப்ரோ. இப்ப இதை எக்ஸிக்யூட் பண்ணா என்ன ஆகும், 4 இருந்தா வரும். என்ன காரணம், இது ஆரம்பத்துல இருந்து சர்ச் பண்ணிட்டு வருது எங்க ஏ இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க ஏ இருக்குன்னு கண்டுபிடிச்ச உடனே சர்ச் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு இதோட இல்ல. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது கேக்குது ப்ரோ. இப்போ இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா, இன்னொரு சொல்லவா? இல்ல ப்ரோ, அது ஓகே தான் ப்ரோ. ஓகே, சரி. இப்போ எனக்கு இப்போ 2 ஏ இருக்கு, இன்னும் நான் கொடுத்திருக்க இன்புட்ல 2 ஏ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஏ இருக்கு, அதுக்கு அடுத்து ஒரு ஏ தாண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நார்மலா இப்ப நான் 2 ஆர்குமெண்ட் பிரேக் ஆகி வருது வாய்ஸ் ப்ரோ. பிரேக் ஆகி வருது ப்ரோ. அப்படியா? ஒரு minute.
ஓகே, இப்போ ஆடிபிள் தானே? கைஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இப்போ பேசுறது ஆடிபிளா இருக்கா? கொஞ்சம் ஸ்டில் ஸ்டக் ஆகுதா? சாரி கைஸ், ஐ வாஸ் ஸ்பீக்கிங் இன் மியூட். இப்போ ஆடியோ கிளியரா இருக்கா? இன்னும் ஸ்டக் ஆகுதா உங்களுக்கு? இல்ல ப்ரோ, இப்ப கிளியர் ஆகுது. சரி, பர்ஃபெக்ட். நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம், இந்த இன்ஸ்டிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து 4 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம், கரெக்டா? இப்போ நம்ம 2 தானே பாஸ் பண்ணிருக்கோம். ஓகே, தேர்ட் ஆர்குமெண்ட்டும் ஃபோர்த் ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணலைன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா 1,1ன்னு அதுவே எடுத்துக்கும் டிஃபால்ட்டா, நீங்க கொடுக்கலனா. ஓகே ஓகே ப்ரோ. புரிஞ்சுதுங்களா? சோ நம்ம எதுவுமே கொடுக்காம இந்த ஃபர்ஸ்ட் 2 ஆர்குமெண்ட் மட்டும் கொடுத்திருந்தோம்னா இந்த இன்ஸ்டிங் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ரிமைனிங் இருக்க 2 ஆர்குமெண்ட்டை 1,1ன்னு எடுத்துக்கும். மொத்தம் 4 ஆயிடுச்சா? ஆமா ப்ரோ. சரி, ஓகே. இப்போ இந்த தேர்ட் ஆர்குமெண்ட்ல ஒரு 1, ஃபோர்த் ஆர்குமெண்ட்ல ஒரு 1 இருக்கு. இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன், எனக்கு சேம் ரிசல்ட் தான் வரும். 4 தான் வரும். 4 தான் வருது. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா விஜயங்கிற ஸ்ட்ரிங்ல இருக்க ஏவை நான் ஃபைண்ட் பண்ண போறேன். இதுல எனக்கு 2 ஏ இருக்கு. எந்த ஏன்னு நான் சொல்லணும். அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றது இந்த கடைசி 2 ஆர்குமெண்ட். ஓகே, சோ இந்த தேர்ட் ஆர்குமெண்ட்ல ஒரு 1 கொடுக்குறோம்ல, இது என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டார்டிங் பொசிஷன் டு சர்ச். இது என்னன்னா எங்க இருந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேக்குது. எந்த இடத்துல இருந்து? இப்ப நான் வந்து 1ன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா எங்க இருந்து ஆரம்பிக்கும்? B ல இருந்து ஆரம்பிச்சு 1 by 1 சர்ச் பண்ணுவோம், கரெக்டா? ஆமா ப்ரோ. ஓகே, ஃபோர்த் ஆர்குமெண்ட்டா நான் ஒரு 1 கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து சர்ச் ஆயிட்டு வர்ற ஃபர்ஸ்ட் வர்ற ஏவை கண்டுபிடிக்கிற அப்படின்னு அர்த்தம். இது நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ். இந்த ஃபோர்த் இதோட இது வந்து நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல 1,1 கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து சர்ச் ஆகுது. ஃபோர்த் ஆர்குமெண்ட்ல 1 கொடுத்துருக்கனால ஃபர்ஸ்ட் இருக்கிற ஏவை ஃபைண்ட் பண்ணிட்டு அந்த ஏவோட பிளேஸ் வேல்யூ என்னன்னு கொடுத்துருச்சு. இப்போ நான் 1,2ன்னு கொடுத்தேன்னா இதோட மீனிங் என்ன? ரெண்டாவது ரெண்டாவது ஏ இதுல எத்தனாவது இடத்துல இருக்கு? 6வது இடத்துல இருக்கா? இப்ப எக்ஸிக்யூட் பண்றேன், எனக்கு 6ன்னு பிரிண்ட் பண்ணுது. சோ இந்த கடைசி 2 ஆர்குமெண்ட் எதுக்கு தெரியுதா? புரியுது ப்ரோ, புரியுது ப்ரோ. சரி, ஓகே. இப்ப இந்த இடத்துல நானு இப்ப இந்த தேர்ட் ஆர்குமெண்ட் இருக்குல்ல 1ன்னு கொடுத்துருக்கோம்ல, அதாவது ஸ்டார்டிங் பொசிஷன் டு சர்ச். இப்போ 1ன்னு கொடுத்தனால இங்க V ல இருந்து சர்ச் ஆயிட்டு வரும். இப்ப நான் என்ன சொல்ல போறேன், 5ன்னு கொடுக்க போறேன். 5ன்னா எங்க இருந்து சர்ச் ஆக ஆரம்பிக்கும்? Y ல இருந்து சர்ச் ஆகும். Y ல இருந்து சர்ச் ஆக ஆரம்பிக்கும். Y ல இருந்து சர்ச் ஆக ஆரம்பிச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஏ இங்க இருக்கு, கரெக்டா? ஆமா ப்ரோ. ரெண்டாவது ஏ இருக்கா? இல்ல ப்ரோ. இல்ல. நான் முதல்ல இருந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு 2 ஏ கண்ணுல படுது. இங்க இருந்து சர்ச் பண்ணும்போது ஒரு ஏ தானே. ஆமா ப்ரோ. ரெண்டாவது ஏவே இல்ல. அப்ப என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இப்போ ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து நான் 5ன்னு கொடுக்குறேன், 5,2ன்னு கொடுக்குறேன், எக்ஸிக்யூட் பண்றேன், எனக்கு 0ன்னு சொல்லுது. எதனால? ரெண்டாவது ஏவே இல்ல. ரெண்டாவது ஏ இந்த கண்டிஷனை பொறுத்து நம்ம செக் பண்ணும்போது செகண்ட் ஏவே இதுல இல்ல. இப்ப இந்த இடத்துல இன்னொரு ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க, விஜயன் ஏன்னு சொல்லியிருக்கு. இப்ப என்ன ரிசல்ட் கொடுக்கும் எனக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 5ல இருந்து ஆரம்பிக்கணும். 5னா இங்க ஒய்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சு ரெண்டாவதா இருக்கிற ஏவை ஃபைண்ட் பண்ணு அப்படிங்கிறோம். ஒய்ல இருந்து ஆரம்பிக்குது, ஃபர்ஸ்ட் ஏவை கண்டுபிடிச்சிருச்சு, அண்ட் தென் அகைன் சர்ச் பண்ணுது. இப்போ செகண்ட் ஏவையும் ஃபைண்ட் பண்ணிருச்சு. செகண்ட் ஏவை ஃபைண்ட் பண்ணிட்டு இந்த பிளேஸ் வேல்யூ கொடுக்கணும்ல, அதை தானே ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்றதுக்கு இப்ப நம்ம 5ன்னு கொடுத்துருக்கோம். ஒருவேளை இங்க ஒய்யில இருந்து கவுண்ட் பண்ணுமா, 1, 2, 3, 4ன்னு சொல்லுமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் சொல்லாது. இது என்ன பண்ணும், பிளேஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும்போது இட் வில் ஆல்வேஸ் கவுண்ட் ஃப்ரம் த பிகினிங். ஆரம்பத்துல இருந்து தான் கவுண்ட் ஆகி வரும் பிளேஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்கு. சரியா? இதோட பிளேஸ் வேல்யூ என்ன? 8. புரியுதா? இந்த ஏவத்தை ரிட்டர்ன் பண்ணிருக்கு. புரியுதா உங்களுக்கு? இல்ல ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரே டைம் அகைன் ரிப்பீட் பண்ணுங்க.
சரி ஓகே. இப்போ இல்ல விஜயன் ப்ரோ அது புரியுது விஜய் ப்ரோ. ஓகே இந்த 5 அப்படிங்கிற சொல்லுமா ரைட். ஆமா அது சரி மட்டும் ஓகே. இப்போ நம்ம இந்த தேர்ட் ஆர்குமெண்ட் என்னன்னு சொன்னோம்? ஸ்டார்டிங் பொசிஷன் டு ஸ்டார்டிங் சர்ச்னு பொசிஷன். சொன்னோமா? ஆமா அப்போ ப்ரோ. 5ன்னு கொடுத்தோம்னா எங்க இருந்து சர்ச் ஆகும்? ஒயில ஃபிஃப்த் இருந்து. பொசிஷன். ஒய்ல இருந்து சர்ச் ஆகும். சரி நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஆர்குமெண்ட் என்ன சொல்லியிருக்கோம்? 2ன்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆமா ஆர்குமெண்ட் ப்ரோ. எதை மீன் பண்ணுது? நம்பர் ஆஃப் ரெண்டாவது அக்கரன்ஸ். ஏ. எத்தனாவதா வர்ற ஏ வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குது. நம்ம ரெண்டாவதா வர்ற ஏன்னு சொல்றோம். ஸோ இங்க ஒயில ஆரம்பிச்சு சர்ச் பண்ணிட்டே வருது. ரெண்டாவது ஏவை இந்த இடத்துல ஃபைண்ட் பண்ணிருச்சு. கரெக்டா? ஆமா ப்ரோ. இது ஃபர்ஸ்ட் ஏ, இது செகண்ட் ஏ. இது வரைக்கும் புரியுதா? இது புரியுது ப்ரோ. சரி ப்ரோ புரியுது. ஒய்க்கு இப்போ அப்புறம் இருக்க ஏ தானே ப்ரோ ஃபர்ஸ்ட் ஏ. ஆமா. ஆமா ஒய்க்கு அப்புறம் இருக்க ஏ ஃபர்ஸ்ட் ஏ, என்னுக்கு அப்புறம் இருக்க ஏ செகண்ட் ஏ. செகண்ட் ஏ. ஸோ செகண்ட் ஏவை ஃபைண்ட் பண்ணிருச்சு. இந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருச்சு. சரி ஓகே ப்ரோ. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இன்ஸ்டிங் வந்து எதை கண்டுபிடிச்சு சொல்லும் நமக்கு? ஆக்சுவல் இந்த அவுட்புட் என்ன? பிளேஸ் வேல்யூ. பிளேஸ் வேல்யூ. ஒரு எந்த ஸ்ட்ரிங்ல இருக்க பிளேஸ்ல ஒரு பர்டிகுலர் லெட்டரோட பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஓகே இந்த ஏவோட பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதான ஓகே. மீனிங். ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ. இந்த ஏவோட பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க இருந்து சர்ச் பண்ணணும்னா ஆரம்பத்துல இருந்து தான் சர்ச் பண்ணணும். ஓகே 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 ஓகே. வில இருந்து சர்ச் பண்ணி V1 I2 J3 A4 Y5 A6 N7 திரும்ப இந்த ஏ எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? 8வது பொசிஷன்ல இருக்கு. சோ 8ன்னு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே ப்ரோ ஓகே. ஓகே ப்ரோ. இதுல என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா இப்ப ஸ்டார்டிங் பொசிஷன் 5ன்னு கொடுத்தனால இங்க இருந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நீங்க என்ன நினைச்சுக்க கூடாது, பிளேஸ் வேல்யூ இங்க இருந்து தான் கவுண்ட் பண்ணு நினைச்சுக்க கூடாது. இப்போ Y1 A2 N3 திரும்ப இருக்கு A4 அதனால 4ன்னு அவுட்புட் வரும்னு நினைக்க கூடாது. ஓகே 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 ப்ரோ. கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறது எப்பவுமே ஸ்ட்ரிங்கோட பிகினிங்ல இருந்து தான் கவுண்ட் பண்ணும். ஓகே ஓகே ப்ரோ. புரிஞ்சா? சரி ஓகே. சரி இப்போ ஒன்னொன்னு நீங்க எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். ஒரு 3 டிஃபரெண்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. ஆமா. சொல்லுங்கப்பா. ஓகே கைஸ், இந்த ஃபர்ஸ்ட் கொரியோட அவுட்புட் என்னவா இருக்கும்? இந்த ஃபர்ஸ்ட் கொரியோட அவுட்புட் 4 ப்ரோ. ஓகே 4 பர்ஃபெக்ட். செகண்ட் கொரியோட அவுட்புட் 4 தான் ப்ரோ. ஜோசப் நீங்க? ஆமா ப்ரோ 4 தான் ப்ரோ. ரெண்டு பேருமே எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. அவர் வினோத் நீங்களுமே கூட கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சரி. இதோட அவுட்புட் என்ன? இது 0 ப்ரோ. பர்ஃபெக்ட் 0. எதனால? இதுல ரெண்டாவதா வர்ற ஏன்னு சொல்லிட்டு ஏவே இல்ல. கரெக்டா? ஆமா ப்ரோ. செகண்ட் ஏன்னு ஒரு விஷயமே கிடையாது. அதனால 0 தான் அவுட்புட் ஆகும். சோ நெக்ஸ்ட் இதோட அவுட்புட் என்ன? 0 தான். 6 என்ன வரும்? 6 ப்ரோ. வரும். இதோட இதோட அவுட்புட் என்ன? இது 6 தான் ப்ரோ. இல்ல 6 தான் ப்ரோ. இதோட அவுட்புட் வந்து 6 வரும். 8 ப்ரோ. அவுட்புட் 8 தான் வரும். ஏன்னா
ஃபிஃப்த் பிளேஸ்ல இருந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதாவது ஒய்ல இருந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிச்சோம்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஏ, இதுதான் ரெண்டாவது ஏ. ஸோ இந்த ஏவோட பிளேஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கும். இதோட பிளேஸ் அதான் வேல்யூ ப்ரோ என்னன்னா அப்ப 8. ஃபர்ஸ்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணணும்னு நீங்க சொன்னீங்க bro. ஆமா, ஃபர்ஸ்ட்ல இருந்து கவுண்ட் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8. எட்டாவதா இருக்கு. ஓகே 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 கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இதோட அவுட்புட் என்ன? சேம் குறி தான். சரி. சேம் குறி தான். சரி, இதெல்லாம் எதுக்காக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு 2 ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணா என்ன வரும், 3 ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணா என்ன வரும், அந்த மாதிரி ஃபைண்ட் பண்றது. சரி, இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்கறேன் உங்கள்ட்ட. இதோட அவுட்புட் என்ன? 0. 0. எதனால 0? அங்க ஒய் தான் இருக்கு 5வது இடத்துல. 5வது இடத்துல ஒய் இருக்கு. ஓகே, நம்ம எதை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கோம்? ஏவை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். தேர்ட், இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், நம்மளோட இன்புட். இது செகண்ட் ஆர்குமெண்ட், எந்த லெட்டரை ஃபைண்ட் பண்ண போறோம்னு சொல்றது. தேர்ட் ஆர்குமெண்ட் என்ன? எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்றது. கரெக்டா? அப்புறம் ஃபோர்த் ஆர்குமெண்ட் என்ன? அதான் நம்ம கொடுக்கலைங்க. ஃபோர்த் ஆர்குமெண்டே கொடுக்கல. ஃபோர்த் ஆர்குமெண்ட் என்ன? 1 bro. நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ், எத்தனாவதா வர்ற ஏ அப்படின்னு சொல்லணும். நம்ம ஆல்வேஸ் சொல்லியிருக்கோம், எதுவுமே கொடுக்கலன்னா அது என்னன்னு எடுத்துக்கும்? 1ன்னு எடுத்துக்கணும். 1ன்னு எடுத்துக்கும். அப்ப இந்த இடத்துல 1 இருந்துச்சுன்னா என்ன அவுட்புட்டா கிடைக்கும்? 4. எந்த ஏ ஃபைண்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஏ bro. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இது ஸ்ட்ரிங், இதுல இருந்து ஏவை நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஸ்டார்டிங் பொசிஷன் 5. ஸ்டார்டிங் பொசிஷன் 5னா எங்க இருந்து சர்ச் ஆகும்? ஒய்ல இருந்து சர்ச் ஆகும். கரெக்டா? நம்ம ஃபோர்த் பேராமீட்டர் கொடுக்கல. ஃபோர்த் பேராமீட்டர் கொடுக்கல அப்படின்னாலே அது என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் எடுத்துக்கும். 1ன்னு டிஃபால்ட்டாக 1ன்னு எடுத்துக்கும் சொன்னல. சோ இதுக்கு அடுத்து இருக்க ஃபர்ஸ்ட் ஏ எங்க இருக்கு? 6 bro. இங்க இருக்கு. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணா நமக்கு வர்ற ரிசல்ட் 6. ஓகே, ஓகே ப்ரோ. இது மினிமம் 2 ஆர்குமெண்ட் கொடுக்கணும். மேக்ஸிமம் 4 கொடுக்கலாம். 3 கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். 3 கொடுத்தா என்ன ஆகும்? 4வது ஆர்குமெண்ட் 1ன்னு ஆட்டோமேட்டிக்கா எடுக்கும். புரியுதா? ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் உங்களோட எக்ஸாம்பிளுக்காக நான் இப்ப எழுதியிருக்க கோரி. சரி, ஓகே. இப்போ இன்ஸ்டிங் பத்தி பார்ப்போம். இன்ஸ்டிங் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்னு சொன்னோம்? இஸ் யூஸ்ட் டு find the place value of a occurrence particular letter in given string. Or input. சரி, ஓகே. என்ன சொல்றோம்? It is used to find the place value of the particular letter in the given string or input. இதுல given stringனா எது? இந்த விஜய் தான். விஜய் தான் given string. இல்ல இது இன்புட்னு கூட சொல்லிக்கலாம். ரெண்டு மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ விஜய்ங்கிற இன்புட்ல ஏங்கிற லெட்டரோட பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இன்ஸ்ட்ரிங் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த ஸ்ட்ரிங்ல இருக்க இந்த பர்டிகுலர் லெட்டரோட பிளேஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ண சொல்லுவோம். இட் அலோவ்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இது எத்தனை பேராமீட்டர்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணும்? 3 or 4. மினிமம் 2, மேக்ஸிமம் 4. மேக்ஸிமம் 4. நீங்க 3 மென்ஷன் பண்ண தேவையில்லை. இட் அலோவ்ஸ் மினிமம் 2 மேக்ஸிமம் 4 ஆர்குமெண்ட்ஸ். கரெக்டா? சரி, இதுல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன? விஜய். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து இது சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து என்னன்னா நம்மளோட இன்புட் ஆர் ஸ்ட்ரிங். ஓகே ஓகே ஓகே. ஸ்ட்ரிங். ஒரு ஃபங்க்ஷன் இது நம்ம ஹார்ட் கோட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க விஜய்னு சொல்றீங்க, நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஆனா இதுக்கு பேர் வந்து என்னன்னா ஒரு ஸ்ட்ரிங் இல்ல ஒரு இன்புட், அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. அண்ட் தென் செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன? என்ன ஃபைண்ட் பண்ண போறோமோ அது. வாட் லெட்டர் நீட்ஸ் டு பி ஃபைண்ட் அப்படின்னு சொல்லாமா?
ஓகே ப்ரோ. It should be fine. ஓகே. தேர்ட் ஆர்குமெண்ட் என்ன? ஸ்டார்டிங் பொசிஷன். பர்ஃபெக்ட். தேர்ட் ஆர்குமெண்ட் என்னன்னா ஸ்டார்டிங் பொசிஷன் டு சர்ச். ஃபோர்த் ஆர்குமெண்ட் என்ன? பிளேஸ் வேல்யூ. பிளேஸ் வேல்யூ கிடையாது ஃபோர்த் ஆர்குமெண்ட். ஃபோர்த் ஆர்குமெண்ட் நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ். நம்ம சொல்றோம்ல எத்தனாவதா வர்ற ஏ அப்படின்னு தமிழ்ல சொல்றோம்ல, அதை இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ். நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ். புரிஞ்சுதா? ஓகே ப்ரோ. இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு சாம்பிள் கொரி எல்லாம் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நம்ம டூயல் டேபிள் யூஸ் பண்ணி நம்மளே ஒரு வேல்யூ பாஸ் பண்ணி அந்த வேல்யூல இந்த ஸ்ட்ரிங்ல இந்த ரெக்கார்ட் எங்க இருக்குன்னு பார்த்தோம். இது ஒரு காலம்ல போட்டு பார்த்துருவோம் எம்ப்ளாயி டேபிள்ல. ஓகே ப்ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் நேம் காலம்லயே போடலாம். ஃபர்ஸ்ட் நேம்ல இன்ஸ்ட்ரிங் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் நேம் காலம் தான் நான் இன்புட்டா பாஸ் பண்றேன். சரியா? பாஸ் பண்ணிட்டு என்ன சொல்றேன் நானு, ஏ வேணும், ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து செக் பண்ணு, ஃபர்ஸ்ட்ல இருக்க ஏவே எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொல்றேன். இதோட மீனிங் புரியுதா? ஏ வந்து சிங்கிள் கோட்ல கொடுக்கணும், ஏன்னா இது லெட்டர்ல. இப்போ இதோட மீனிங் புரியுதா உங்களுக்கு? அது கேப்ஸ்ல போடலாமா அது? எதை? அதான் நம்ம ஃபர்ஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து கேப்ஸ் போட்டாங்க. அப்படி இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் நேம்ல இருக்க ஸ்மால் ஏவை செக் பண்றோம். ஓகே. ஃபர்ஸ்ட் நேம்ல இருக்க ஸ்மால் ஏவை செக் பண்றோம். அது முதல் லெட்டரா இருக்க வாய்ப்பே கிடையாது, இருக்காது. ஆனா ரெண்டாவது ஆமா. மூணாவது லெட்டர்ஸா இருக்கலாம்ல, கரெக்ட் ப்ரோ. அதுதான் செக் பண்றேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு இது பக்கத்துல இப்படி பண்ணோம்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் நேம் பக்கத்துல வந்து அதுக்கு பக்கத்துல இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்ம செக் பண்ணி பாக்குறதுக்கு ஈஸியா இருக்குமா? இப்போ இதை மட்டும் நமக்கு அது ரிசல்ட்டா கொடுத்துருக்கு. இதை கொடுக்காம ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் நேம் பிரிண்ட் ஆகிட்டு ரெண்டாவது காலம்ல இந்த அவுட்புட் பிரிண்ட் ஆச்சுன்னா நல்லா இருக்குமா செக் பண்ணி பாக்குறதுக்கு? ஆமா ப்ரோ. இப்ப எலன் பாருங்க, எலன்ல ஏ இருக்கா? இல்ல, அதனால 0. 0. சுந்தர்ல ஏ இருக்கா? இருக்கு, இருக்கு. 5வது பிளேஸ்ல இருக்கு. அதனால அவுட்புட் 5. இதனால நம்ம ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் தான் கேட்டிருக்கோம், ஃபர்ஸ்ட்ல இருந்தா சர்ச் பண்ண சொல்லிருக்கோம். சோ ஆரம்பத்துல இருந்து சர்ச் பண்ணிருக்கீங்க. சுந்தர எஸ்ல இருந்து ஆரம்பிச்சு சர்ச் பண்ணிட்டே வந்திருக்கு. இங்க ஏவை ஃபைன் பண்ணிருச்சு. ஏவோட பிளேஸ் வேல்யூ வந்து 5ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிருச்சு. அதே மாதிரி தான் எல்லா ரோவுக்கும் வந்திருக்கா. ஷெல்லில ஏ கிடையாது, ஸோ 0. எலிசபெத்ல ஏ இருக்கு, எந்த இடத்துல இருக்கு? 5வது பிளேஸ்ல இருக்கு. இது புரியுதா எப்படி ஒர்க் ஆயிருக்குன்ட்டு? புரியுது ப்ரோ. இதுலயே நீங்க இந்த காம்பினேஷன் தேர்ட் ஆர்குமெண்ட் ஃபோர்த் ஆர்குமெண்ட்ல நீங்க மாத்தி மாத்தி உங்க யூஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கலாம். ஓகே ஓகே ஓகே. சரி, இதே உங்களுக்கு நோட்ஸா நான் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ இன்ஸ்டிங்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. Okay, let's move on to substring. First of all, substring அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, it is used to display specific string from the given string. அது என்னன்னு பாத்துருவோம். இப்போ எம்ப்ளாயிஸ் டேபிள் வச்சு நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு டூயல் டேபிள்ல ஒரு டேட்டாவை கொடுத்து செக் பண்ணுவோம், இன்ஸ்டிங்க் பண்ண மாதிரியே. செலக்ட்
ABCDEF அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு நமக்கு. ஃப்ரம் சரி எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு ABCDEFன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஆமா ஏபிசிடின்னு ஒரு கன்ஃபியூஸா இருக்குன்னா ஆரக்கல்னு வச்சுக்கலாம். ஆரக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை வந்து நான் பிரிண்ட் பண்றேன். சரி எனக்கு ஆரக்கல்னு பிரிண்ட் ஆகுதா? சரி இப்போ என்னோட நீட் என்னன்னா சப்ஸ்ட்ரிங் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணிருக்க இன்புட் ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இதுதான் நம்மளோட இன்புட் ஸ்ட்ரிங்கா இருக்க போகுது. இப்போ இந்த பாஸ் பண்ணிருக்க இன்புட் ஸ்ட்ரிங்ல ஸ்டார்டிங் பொசிஷன் எண்டிங் பொசிஷன் கொடுத்து ஒரு பர்டிகுலர் லெட்டரை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். பர்டிகுலர் ஸ்பெசிபிக் ஸ்ட்ரிங்கை மட்டும் கட் பண்ணி எடுக்க போறோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு மொதல் 3 லெட்டரை மட்டும் கட் பண்ணி எடுத்துரு அப்படி சொல்றோம். அப்படி சொன்னா என்ன ஆகணும், ஆரக்கல்ங்கிறத கட் பண்ணி எப்படி மாத்தோம், ஓஆர்ஏன்னு மாத்தோம். இல்லைன்னா இன்னொன்னு என்ன சொல்லலாம், 3வது பிளேஸ்ல ஆரம்பிச்சு ரிமைனிங் எல்லாம் எனக்கு கொடு அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டா என்ன பண்ணும், சிஎல்இ இப்படி கேட்டாங்க. புரியுதா? இப்போ இதுதான் நம்ம கிவன் ஸ்ட்ரிங். இந்த கிவன் ஸ்ட்ரிங் என்ன பண்றோம், நம்ம சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி டிஸ்பிளே ஸ்பெசிபிக் ஸ்ட்ரிங், இதுல இருக்க ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்றதுக்கு தான் நம்ம சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்றோம். ஒரு ஐடியா கிடைக்குதா? இப்ப சப்ஸ்ட்ரிங்க நம்ம உள்ள இது பண்ணி பார்ப்போம். சப்ஸ்ட்ரிங் வந்து எவ்வளவு ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னா 3 ஆர்குமெண்ட், மேக்சிமம் 3 ஆர்குமெண்ட், மினிமம் 2 ஆர்குமெண்ட். ஓகே சரி ஓகே. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஆல்வேஸ் நம்ம என்ன கொடுக்கணும், நம்மளோட இன்புட்டை கொடுக்கணும். நம்ம கொடுத்துட்டோம் கரெக்டா. தென் செகண்ட் ஆர்குமெண்ட்ல எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு கொடுக்கணும். எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும், ஸோ 1ன்னு கொடுக்குறேன். தேர்ட் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா எத்தனை லெட்டர்ஸ் வேணும், அப் டு நெக்ஸ்ட் எத்தனை லெட்டர்ஸ் வேணும். இப்போ ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சு அடுத்து இருக்க 3 வேணுமா, அடுத்து இருக்க 4 வேணுமா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இப்போ நான் அடுத்து இருக்க 2 மட்டும் கேட்கறேன், 2 வேல்யூஸ் மட்டும் கேட்கறேன். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணா எனக்கு ஓஆர்னு டிஸ்பிளே ஆகுதா. ஸோ இங்க இருந்து ஆரம்பிச்சு அடுத்து இருக்க 2 மட்டும் டிஸ்பிளே பண்ணிருக்கு. புரிஞ்சுதா? சரி ஓகே. இப்போ தேர்ட் ஆர்குமெண்ட் நான் கொடுக்கல. தேர்ட் ஆர்குமெண்ட் கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஓவராலா இதுல என்ன இருக்கோ எல்லாத்தையுமே அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடும். சரி இப்போ இன்னொன்னு பார்ப்போம். எனக்கு ஆரம்பிக்கிறது செகண்ட் லெட்டர்ல, செகண்ட் பிளேஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப் டு எனக்கு ஒரு 3 லெட்டர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ 2,3 நான் கொடுத்துருக்கேன். இது என்ன ரிட்டர்ன் பண்ணு எனக்கு, ஆர்ஏ சி வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம 3 கேட்டிருக்கோம்ல. செகண்ட் பிளேஸ்ல ஆரம்பிச்சு அடுத்து இருக்க 3 வேல்யூ காட்டுன்னு டிஸ்பிளே பண்ணு சொல்லியிருக்கோம். எக்ஸிக்யூட் பண்றேன். ஆர்ஏசின்னு எனக்கு வருது. ஓகே ஒன்னு ஒரு இதா நோட் பண்ணிக்கலாம். எடிட் பண்றது அந்த ஆரக்கல்ங்கிறது அது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், அப்புறம் அது நம்ம எடுத்துக்கணுமா? ஆரக்கல்ங்கிறது நம்ம பாஸ் பண்ணிருக்க இன்புட். இந்த ஃபங்க்ஷனுக்கு சப்ஸ்ட்ரிங்கிற ஃபங்க்ஷனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், இது செகண்ட் ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம கமால செப்பரேட் பண்ணுவோம். கரெக்ட். இது ஒரு ஆர்குமெண்ட், கமா கொடுத்து இதை கொடுத்துருக்கோம், இது 2வது ஆர்குமெண்ட். கமா கொடுத்து இது 3வது கொடுத்துருக்கு, 3வது ஆர்குமெண்ட். அந்த மாதிரி தான் நம்ம கணக்கு வரும். இப்போ 1,1 அப்படின்னா 1ல ஆரம்பிச்சு ஒரு லெட்டர் மட்டும் எனக்கு வேணும்னு கேட்டிருக்கேன், அதனால 1 மட்டும் வந்திருக்கு. கரெக்டா? ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வேணும்னு கேட்டிருக்கோம், ஒரு லெட்டர் மட்டும். ஸோ ஓன்னு வந்திருக்கு. அவுட்புட்லாம் நீங்க இது பண்ணிக்கோங்க. ஓ 2,3 கொடுத்துருக்கு. என்னோட அவுட்புட் என்ன வரும், ஆர்ஏசி. இப்போ நான் 2 மட்டும் கொடுத்துட்டு வேற எதுவும் கொடுக்கல. இது என்ன ரிட்டர்ன் பண்ணும், ஆர் மட்டுமா? நீங்க எதனால ஆர் மட்டும் சொல்றீங்க?
தேர்டு ஏன்னா ஃபோர்த்து அதுல ஒன்று ஒன்று பின்னாடி 1 எடுத்துக்கும் ப்ரோ. அதனால செகண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா ஆறு மட்டும் 6 வரும். ஓகே, இதுல தேர்ட் ஃபோர்த்னு சொல்லிட்டு 2 ஆர்குமெண்ட் கிடையாது, தேர்ட் ஆர்குமெண்ட் மட்டும் தான் இருக்கு. ஒரு விஷயம் அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்ஸ்ட்ரிங்ல தான் நமக்கு 4 ஆர்குமெண்ட், சப்ஸ்ட்ரிங்ல 3 தான் மேக்ஸிமம், அதான் ப்ரோ. 3 தான் பாஸ் பண்ண முடியும். சரி ஓகே, இப்ப ரெண்டாவது ஆர்குமெண்ட் 1ன்னு கொடுத்து 2ன்னு கொடுத்துக்கலாம். மூணாவது ஆர்குமெண்ட் எதுவுமே கொடுக்காதனால அது 1ன்னு எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டு நமக்கு 6 மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்றீங்க, கரெக்டா? ஆமா ப்ரோ. ஓகே, நீங்க ஒரு வேல்யூ பாஸ் பண்ணலைன்னா அது 1ன்னு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரிங் மட்டும் தான் அப்படி இருக்கும். இது சப்ஸ்ட்ரிங் எப்படி ஃபுல்லாவே இருக்கும்னா, அரக்கல் எடுத்துக்கிடுமா? சப்ஸ்ட்ரிங் என்ன பண்ணும்னா இங்க 6 ஆரம்பிச்சு மீதி என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணும். ஓ புரிஞ்சுதா? ஓகே ஓகே ஓகே. ஓகே, சோ இதை இப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா RACLE இதுதான் பிரிண்ட் ஆகும். ஓகே புரியுதா? புரியுது ப்ரோ. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். சரி, இதுல இன்னொரு விஷயம் பார்ப்போம். இப்ப இது வரைக்கும் பிளஸ் வேல்யூஸ் தானே கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நான் மைனஸ் வேல்யூ கொடுக்க போறேன். மைனஸ் வேல்யூ கொடுக்கறது வந்து பிளஸ் 2க்கு பதிலா இப்ப நான் -2ன்னு கொடுக்குறேன். -2 அப்படின்னு கொடுத்தா என்ன அர்த்தம்னா பிளஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குது, இப்படி வந்தா அது பிளஸ், இங்க ஆமா இருந்து ப்ரோ. கவுண்ட் பண்ணிட்டு போனா அது மைனஸ். சரிங்களா? இப்போ நான் -2ன்னு கொடுத்துருக்கேன். -2னா என்ன? பேக்ல இருந்தா பேக்ல இருந்து. இந்த எக்ஸிக்யூட் பண்றேன், இது எப்படி இருக்குன்னு பாருங்க. LE கடைசி 2 லெட்டர் மட்டும் டிஸ்பிளே பண்ணிருக்கா. ஓ ஓகே ஓகே ப்ரோ. கரெக்ட். -2னா இது செகண்ட் ஆர்குமெண்ட்ல -2ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ -2னா இதுதான் பேக்வேர்ட்ல கவுண்ட் பண்ணா அது மைனஸ்ல கவுண்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். சோ எல்ல ஆரம்பிச்சிருக்கு, தேர்ட் ஆர்குமெண்ட் எதுவுமே கொடுக்கல, அதனால மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஆனா பேக்ல இருந்து ஈல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, பேக்ல இருந்து கடைசி 2 லெட்டர் மட்டும் எடுக்கும் ஒண்ணு ப்ரோ. ஆமா, இப்போ -2ன்னு கொடுத்தனால ஆரம்பிக்கிற இடம் வந்து கடைசியில இருந்து 2வது இடம், இந்த இடம். ப்ரோ ஓகே, அப்ப நம்ம தேர்ட் பின்னாடி ஆர்குமெண்ட் 1 எடுத்துக்காதா ப்ரோ? தேர்ட் ஆர்குமெண்ட்டையா? -2 மட்டும் போட்டு அவுட்புட் வந்துச்சுன்னா எல்இன்னு வருது. அது ஆனா 1ன்னு எடுத்துக்கிட்டா அந்த எல்இல இருந்து ரிவர்ஸ்ல வராதா? ரிவர்ஸ்ல எல்லாம் வராது. மைனஸ்ல போகுமான்னு கேக்குறீங்க, இப்படி போகுமான்னு கேக்குறீங்க. அப்படி வருமான்னு கேக்குறேன். அப்படி இப்ப நம்ம போகாது. +2 இது வந்து இந்த பர்டிகுலர் லெட்டரை நம்ம பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு தான். ஓ -2ன்னு ஓகே. சொல்லி இந்த எல்லுங்கிற லெட்டரை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஆர்குமெண்ட் என்ன, இதுக்கு அப்புறம் இருக்கிறது எத்தனை வேணும் தான் மீன் பண்ணுது. ஓகே சரியா? ஓகே. அதுக்கப்புறம் எத்தனை லெட்டர் இருந்தாலும் நமக்கு இதாகும். இது வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுத்து பண்றது. இதோட அவுட்புட் LE. ஓகே, இன்னொரு இன்புட் கொடுத்து நம்ம பார்ப்போம். சரி, இப்ப நான் -3, 1ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன அவுட்புட் வரும்? -3, 1 சிஎல்இ எப்படி என்ன எது வரும்? சிஎல்இ ELC CLE வருமா? ஓகே, இதோட அர்த்தம் என்ன? -3னா எந்த லெட்டர்? CAR வரும் ப்ரோ. எனக்கு சில இருந்து ஓகே, -3னா சியா? ஆமா ப்ரோ, CAR வரும். சில இருந்து எத்தனை லெட்டர் வேணும்னு கேட்டிருக்கேன். CA வரும். சில இருந்து ஒரு C ல இருந்து லெட்டர் ஒரு லெட்டர் வேணும்னு கேட்டிருக்கேன். C ல இருந்து சிஎல் ஒரு லெட்டர் அப்படின்னா C மட்டும்தான். ஆமா ஆமா ஆமா. ஓகே, C மட்டும்தான். எக்ஸிக்யூட் பண்றேன், இந்த C மட்டும் தான் அவுட்புட் வந்திருக்கு. ஸ்மால் C அவுட்புட் வந்திருக்கு. சரி, இப்போ இந்த இடத்துல -3, 2 சிஎல் இது என்ன எனக்கு அவுட்புட் கொடுக்கும்? CA சிஎல் CA வராது, CL. ஆல்வேஸ் இந்த ஃபோர்த் ஆர்குமெண்ட்ல கொடுத்துருக்க வேல்யூ வந்து ஃபார்வர்டுல தான் பிரிண்ட் ஆக ட்ரை பண்ணும். இப்படிதான் போகும், செக் பண்ணிட்டு. இப்படி போகாது. அந்த இடத்துல மைனஸ் கொடுத்திருந்தா CA வரும். மைனஸ் கொடுத்துருந்தா வரும். ஆக்சுவலி மைனஸ் கொடுத்து நம்ம பண்ணணும். அப்படிலாம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல, நீங்க இதை மட்டும் பாருங்க. சரியா? -2னா எனக்கு CL மட்டும் வந்துருக்கு. இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த 2 லெட்டர் மட்டும் வந்துருக்கு.
சரி. இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டு run பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போ சப்ஸ்ட்ரிங் எடுத்து பார்ப்போம். சப்ஸ்ட்ரிங் எதுக்கு யூஸ் பண்றோம்? இஸ் யூஸ்டு டு டிஸ்ப்ளே specific string from the input string. அர்த்தம் இதுதான் இன்புட் ஸ்ட்ரிங். ஆரக்கிள்ங்கிறதா இன்புட் ஸ்ட்ரிங். இதுல இருக்க ஒரு ஸ்பெசிபிக் ஸ்ட்ரிங்கை மட்டும் அவுட்புட் எடுத்துருக்கு. இங்க ஓன் எடுத்திருக்கோம், இங்க ஆர்எஸ்சின்னு எடுத்திருக்கோம். நம்ம பாஸ் பண்ற ஆர்குமெண்ட்ஸை பொறுத்து நமக்கு எந்த மாதிரி அவுட்புட் ஸ்ட்ரிங் வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். ஓகே. இதுக்கு மேக்ஸிமம் எத்தனை பாராமீட்டர்ஸ்? 3 parameters. It allows maximum 3. மினிமம் எத்தனை பாராமீட்டர் தேவை? மினிமம் 2. மினிமம் 2 பாராமீட்டர்ஸ் தேவை. பாராமீட்டர்ஸ் கிடையாது, ஆர்குமெண்ட்ஸ். மினிமம் 2 ஆர்குமெண்ட்ஸ் தேவை. இதுல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன? ஆரக்கிள். அந்த ஸ்ட்ரிங் நம்மளோட என்ன இன்புட் கொடுக்கறோமோ அது ஸ்ட்ரிங் சொல்லணும். Input string. இன்புட் ஸ்ட்ரிங் சொல்லணும். ஆரக்கிள் சொல்லணும். இன்புட் ஸ்ட்ரிங். செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன? Second argument starting position. ஸ்டார்டிங் பொசிஷன் சொல்லக்கூடாது. செகண்ட் பொசிஷன் நம்ம என்ன மென்ஷன் பண்றோம் இந்த இடத்துல? What letter string? ஸ்டார்டிங் பொசிஷன் டு டிஸ்ப்ளே. ஆமா ப்ரோ. ஸ்டார்டிங் பொசிஷன் டு டிஸ்ப்ளே. எங்க இருந்து டிஸ்ப்ளே பண்ண ஆரம்பிக்கணும் தான் நம்ம சொல்றோம் செகண்ட் ஆர்குமெண்ட்ல. இங்க வந்து 1ல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்றோம். அதனால இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஓகே. ஸ்டார்டிங் பொசிஷன் டு டிஸ்ப்ளே. தேர்ட் ஆர்குமெண்ட் என்ன? எந்த லெட்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் நீங்க சொல்ல ட்ரை பண்ணுங்க. தேர்ட் ஆர்குமெண்ட் என்னன்னா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் டு பி டிஸ்ப்ளே. எத்தனை லெட்டர் டிஸ்ப்ளே ஆகணும்? ஸ்டார்டிங் பொசிஷன் சொல்லிட்டு அங்க இருந்து அடுத்து எத்தனை லெட்டர் டிஸ்ப்ளே ஆகணுங்கிறத சொல்றோம். ஓகே. நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் டு பி டிஸ்ப்ளே. அவ்வளவுதான் கைஸ். இதுதான் சப்ஸ்டிங். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி கைஸ். இப்போ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? கேஸ் மேனிபுலேஷன் ஃபங்க்ஷன் ஃபுல்லா பார்த்துட்டோம். கேரக்டர் மேனிபுலேஷன் ஃபங்க்ஷன்ல இன்ஸ்டிங்கும் சப்ஸ்டிங்கும் பார்த்திருக்கோம். கரெக்டா? இப்போ ரிமைனிங் எல்லாமே நம்ம நாளைக்கு செஷன்ல பார்ப்போம். இன்னைக்கு இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நியர்லி 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் சொல்லுங்க. மெயில்ல அனுப்பிட்டீங்களா ப்ரோ? இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு மெயில் வந்து. ஓகே. நான் இதை யூஸ்ஃபுல்லா மெயில் பண்ண மாட்டேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டாப் ரெக்கார்டிங்.